15 வருஷமா என்னை மீறி யாரும் இல்லைன்னு நினைச்சேன்டா. நேற்று பெஞ்ச மழைக்கு பூத்த நாத்து இல்லை அது. சேகருக்கு சாவுனா நான் தெரியணும்டா. என்னான்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலான்னு தான் இருந்தான். நீ உடனே வின்சென்ட்டு அவன் சாவு கோராமையா இருக்கணும்டா. என்ன முடிஞ்சிருச்சா? அண்ணா சேகர் பையன் எஸ்கேப் ஆயிட்டானா? என்னடா சொல்ற? ஐயோ அண்ணா நீ கொஞ்சம் உஷாரா இருங்கண்ணா. அண்ணா அண்ணா கேளுடா அண்ணா அண்ணா. இது யார் சாபம்? உட்கார்ண்ணா. நம்ம ஆடுக்கு என் பொழவு பார்த்துட்ருக்கேன். ஏன் நான் உரசி பார்க்குறேன்? உமர் யாருன்னு தெரியுமா சேகர்? என் கூட 10 வருஷமா தொழில் பார்த்தான்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரதனை ஒருத்தனை சாக புழைக்க அடிச்ச எம்எல்ஏ மூர்த்தி புண்ணியம் கட்டிக்கிட்டான். ஒரே வருஷம் சிலோன்லேருந்து பவுடர் முதல் கொண்டு ஹார்பர்லேருந்து சரக்கு இறக்குற வரைக்கும் எல்லாத்துலேயும் கையை வச்சுட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா சேகர்? வயசாயிடுச்சு இல்லைண்ணா, உதிங்க. பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டேன். விளையாட்டை வீட்டில் வச்சுக்க, குட்டி போட்டுருவேன். என்ன மிரட்டுறியா சேகர்? என்ன செஞ்சுட்டு இங்கேருந்து மூசை வெளியே போயிடுறா நீ? இன்னைக்கு நான் நினைச்ச 10 பேரெல்லாம் அடிச்சு சமாளிக்க முடியண்டா. அம்மாத்த பையன் நீ வேண்டடா. வர சைலா முண்டிக்கு வண்டி செல்ல வாடா. கோவப்படுத்தாதண்ணா. அண்ணா என்ன அவசரம் வர சொன்னீங்க? ஒன்னத்தையா தேடிட்டு இருந்தேன். சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சமாச்சாரம். என்ன சேகர், ஹார்பர்லேருந்து ஒரு சர கூட உன்னை கேட்காம வெளியே போகிறது இல்லையாமே? இந்த கையில்லாத வெங்கடேசன்ல அவன் தான் சொன்னான். ஆட ஏது எப்படி போனா என்ன, மாசானா கரெக்டாக அவங்க கல்யாணம் நரம்புதில்ல. விடுங்க எஸ்பி சார், சும்மா. நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, நம்ம ஷாமலா சேட்டு பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். இப்போ பொண்ணு வீட்டில் இல்லை, கார் டிரைவரோட ஓடி போயிட்டாயா. ஏன் எஸ்பி சார் ஏதாவது செய்யலாமே? யோ பொண்ணு சமாச்சாரம் ஐயா. அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ போய் எஃப்ஐஆர் அது இதுன்னு சரி வராதியா. என்னென்ன பண்ணலாம்? அவனை சாவச்சி போடு சேகர், அவனை சாவச்சி போட்டுரு. என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி அவளை ஏமாத்தி கூட்டின்னு போயிட்டான் சேகர். என்ன பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்றான் சேகர். எனக்கு ஒரே பொண்ணு சேகர். ஆள் எப்படி இருப்பான்? यही है दस सेकंड, यही है वो आरामी, मेरे एक ही बेटी है, इसका मार डालो। एक ही बेटी है सेगर, घर पे कोई नहीं खा रहा, दुकान नहीं खोला। எவ்வளோக்கா? 87 ரூபா. சில்லற இருக்கா? எல்லாம் 500 ரூபாயை கொடுத்தா நான் எங்கள் ரிசல்ட்டுக்கு போகிறேன். பார்ட்டி எஸ் ஆகிறாண்ணா, செய்யலாம்ண்ணா.
போட்டு விடுமாறா. சாப்பிடு. எப்போ தாலி கட்டுவ? கட்டலாம். முதல்ல சாப்பிடு. இல்லடா, நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோயே. என்னன்னு சொல்லு. என்னன்னு கேக்குறல. யாரது? யாரு? யாரது? யாரது? யாரது கேக்குறல? யாரு? ஏய்! வேணா சேகரே. அவனை புடி மாறா. ஏய் வாசே, நான் தூக்கி வண்டியில போடுறா. சரணா. ஏண்டா சேட்டு வண்டி ஓட்டுறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறான். அவன் பொண்ணை ஓட்டியாந்துருக்க. அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? அடிக்க போறியா? என்ன 5 அடி அடிப்பியா? 10 அடி அடிப்பியா? எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன். சேட்டுக்கிட்ட 50 லட்ச ரூபா பேசிக்கிறேன். அடிச்சுக்கோ. அடி அடி அட்ரா அடி அடி அடி. ஹேய், ஏதோ வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சீடி எங்கடா? சேகரு, நான் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டேன். உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது, ஆட்ட கூட முடியாது. நான் மட்டும் கண்ணை காமிச்சேன்னு வை, எல்லாம் அப்படியே இன்டர்நெட் போடும். சேகரு, இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல. சேட்டை ஒழுங்காக துட்டை கொடுத்துட்டு பொண்ணை மூட்டுன்னு போக சொல்லு. அப்புறம் சவுகாரப்பேட்டில் சேப்பாக ஒரு பையனை பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல. நான் குறுக்கால வரலப்பா. நான் ஏதோ எனக்கு கிடைக்கிற காசை வச்சுன்னு கூட கொஞ்சம் குடிச்சுன்னு வாழ்ந்துட்டு போகிறேன். பேங்க்லேருந்து ஆஃபீஸருங்க உங்களை பார்க்கணுன்னு வந்துக்கிறாங்கண்ணா. ஹலோ சார், ஐ எம் ராமநாதன் ஃப்ரம் ஐசிபிஐ. என்னங்க சார், சிட்டியில் எங்கள் பேங்க் மூலமாக கொடுத்த லோன் நிறைய கலெக்ட் ஆகாமல் இருக்குது சார். நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லோனுக்கு 10% கமிஷன் எடுத்துக்கலாம் சார். இதில் எல்லா டிஃபால்ட்டர்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்குது சார். அண்ணா முடிஞ்சிச்சுண்ணா, கையில் போட்டுக்கிறாப்ல. சார் வண்டி வந்துருச்சு சார். போங்க போங்க எல்லா வண்டி லாக் பண்ணு. ஒரு வண்டி லாக் போங்க போங்க எல்லா டிரைவர் இறங்க. புரியா அந்த வண்டி போறா புரியா புரியா எல்லா வண்டி போய் வா அவள பாருங்க தூங்க எல்லா பசங்களும் தூங்க. வணக்கம். புதிய தலைமுறை செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றில் தொடர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்ட 20 லாரிகள் வட்டாட்சியர் முன்னிலையில் சிறைப்பிடிப்பு. மணல் கொள்ளைய ஏன் அரசு சட்டவிரோதமா நினைக்குதுன்னா, மணல் ஒரு அபூர்வமான பொருள். ஆற்றுப்படுகைகளில் கிடைக்கிற மணல் 5 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் தான் கிடைக்கும். 15 அடிக்கு மேல கூட கிடைக்கும். அது சில இடங்கள்ல தான். ஆனா இந்த மாதிரி மணல் படுகைகள் உருவாக எத்தனை காலம் ஆகும் தெரியுமா? குறைஞ்சபட்சம் 10,000 வருஷம். இந்த மணல் படுகைகள் தான்
சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள்ல நீர் வளத்தை காப்பாத்தி கடல் நீர் குடிநீர்ல கலக்காம காப்பாத்திட்டு வருது. அத நாமே அழிச்சிட்டா எப்படி? இப்படியே போனா நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு என்னத்தை கொடுக்க போறோம்? வெறும் பாலைவனத்தையும் பாறைகளையுமா? தப்புங்க. 3 அடி வரைக்கும் மணல் அள்ளலான்னு கவர்மெண்ட் கெசட்ல இருக்கு. அதையும் மீறி திருட்டு மணல் அடிக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. 20 லாரி சீஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லது கெட்டது டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட். ஒரே நேரத்துல 20 லாரி அடிச்சிருக்காங்க. புது ஆபீசர் ரைட் அடிக்கிறாங்கன்னா காசு ஜாஸ்தியா எதிர்பார்க்கறாங்கன்னா இதுக்கு நான் போய் டென்ஷன் ஆயிடுவா பேசிக்கலாம். வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்கார் சேகர். புது இடம் நல்ல வசதியாக இருக்குங்களா? நான் ஏதாவது பார்த்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் போய் வசதி எல்லாம் பார்க்க முடியுமா? சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. நேற்று ரைட்டில் கொஞ்சம் லாரியை சீஸ் பண்ணிட்டீங்களா? அதை பற்றி பார்த்து பேசிட்டு போகலான்னு தான். மணல் திருட்டு ரைட் பண்ணி பிடிச்சிருக்கோம். தப்பு இல்லைங்களா? ரூல்ஸ்ன்னு ஒன்று இருக்கே சார். இந்த மணல் கோரிக்காக 3 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். தம்பி பேரில் தான் நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற ரூல்ஸு லொட்டு ரொசுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் பொழப்பு நடத்த முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், சிறப்பாக செஞ்சுருவோம். இவ்வளோ காலம் காசு பணம்னு பெருசாக எதுவும் சம்பாதிக்கலைனாலும் கரைப்படியாத கைன்னு நல்ல பேர் இருக்கு. கோர காலத்துக்கு அப்படி இருந்துட்டு போறேனே. அதுக்கு இல்லை சார். சாருக்கு வீடு அசோக் நகர் 4th அவென்யூ இல்லை சார்? 2 பசங்க நல்லா இருக்கணும் சார். தம்பி, என்னோட 34 வருஷ சர்வீஸில் 14 முறை டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயந்துருந்தா என்னால் குப்பை கொட்டியிருக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால உன்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீ செஞ்சு பாரு. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். சார் நான் கிளம்புறேன் சார். தம்பி சேகர், இப்பெல்லாம் மணல் திருட்டு கேஸ்ல கவர்மெண்ட்ல ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா. வணக்கம்யா. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பில்டிங் வளர்ற வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் காசை குத்து வச்சிருக்கானுங்க சார். Hello sir, I am the chief engineer here. You got any problem? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். நாங்கள் இந்த பில்டிங்கை இடிக்கலான்னு வந்திருக்கோம். என்ன புரியலீங்களா? இந்த இடம் ஏரிக்கிற புறம்போக்கு சார். கவர்மெண்ட் லேண்டில் எவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டு ஒன்றுமே புரியலன்றீங்க. என்க்ரோச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சார். கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சோம். உங்கள்கிட்ட இருந்து ப்ராப்பராக எந்த பதிலும் வரல. அதுதான் இடிக்கலான்னு வந்திருக்கோம். என்ன சொல்கிறீங்க? இவர்கிட்ட எதுக்கு சார் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. சடனாக வந்து டெமாலிஷன்லாம் எப்படி சார்? ரூல்ஸ் சார். சார் நீங்கள் எனக்கு ஒரு 10 நாள் இடிக்காமல் பார்த்துக்கிங்கன்னா போதும் சார். மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். சார் இந்த டிஆர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரூல்ஸ் பேசுவோம் சார் அவன். இல்லை சார், உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையும் நான் செஞ்சிடறேன் சார். ப்ளீஸ் சார். சார் நீங்கள் நினச்சா முடியும் சார். இதை வெளியில் கேட்டில் விட்டுடுங்க. ஆகட்டுங்கய்யா. ஐயா சார் உங்கள்கிட்ட ஏதோ சொல்லுங்கள் சார். சார், if you could postpone your procedures for another 10 days. தமிழ்லேயே பேசலாமே சார். சார், ஒரு 10 நாளைக்கு இடிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நான் கோர்ட்டில் மூவ் பண்ணி ஸ்டே வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் சாருக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் உண்டோ. டெமாலிஷன் ஆக்ட் 468 பிரகாரம் இதை இடிக்கலான்னு தான் வந்தோம். இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் 1988 பிரகாரம் உங்களையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க?